வாசிக்க கேட்போம். பழைய ஏற்பாடு பகுதியில் 1098 பக்கம், 1098 பக்கம், சகரியா 9:9 வாசிக்க கேட்போம். சீயோன் குமாரத்தியே, சீயோன் குமாரத்தியே, மிகவும் களிகூறு, மிகவும் களிகூறு. எருசலேம் குமாரத்தியே, எருசலேம் குமாரத்தியே, கெம்பீரி, கெம்பீரி. இதோ இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். அல்லேலூயா. சக்கரியா என்ற தீர்க்கன் 500 வருடங்களுக்கு முன்பாக குருத்தோலை ஞாயிறுவை அவன் தீர்க்க தரிசன புஸ்தகமாக வரைகிறான். 500 வருஷத்துக்கு நடக்க போகிற சம்பவத்தை தீர்க்கன் சகரியா இங்கே எழுதி வைத்தது நாம் வாசிக்க கேட்டோம். இந்த வார்த்தை நிறைவேறும்படி தேவன் பவனியிலே சென்றார். அல்லேலூயா. கழுதையின் மேலும் கழுதை குட்டியின் மேலும் அப்படியே நடந்ததுங்க. ஆண்டவர் எருசலேமிலே கழுதையையும் கழுதை குட்டியையும் வரவழைத்தார். கவனிங்க, இந்த வசனம்லாம் நம்ம சும்மா சாதாரணமாக நினச்சிடக்கூடாது, ஏதோ வேலை இல்லாமல் எழுதி வச்சாங்கன்னு சொல்லி. ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு வார்த்தையின் உறுப்பும் அப்படியே நடந்தது. நம் கையில் இருக்கிற சத்திய வார்த்தைகள். அல்லேலூயா. சகரியா சொன்னதை நிறைவேற்றலைன்னா சகரியா உயிரோடு வந்து கேட்பாரா, நான் எழுதி வச்சதை ஏன் ஆண்டவரே நீ நிறைவேற்றலை? அப்படிலாம் கேட்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. 70 வருஷத்தில் நாம் மறிச்சிருவோம். பலத்தின் மிகுதியினால் 80 வருஷம், அவ்வளோதான். ஆண்டவர் ஆனால் தமது வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதில் ஆண்டவர் எவ்வளவு உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு அநேக வார்த்தைகளை கொடுத்திருக்கலாம். பாஸ்டர், ஆண்டவர் இந்த வார்த்தையெல்லாம் இன்னும் என் வாழ்க்கையில் நிறைவேற்றலேன்னு சொல்லி வருத்தத்தோடு வந்திருக்கிறீங்களா? பக்தன் தீர்க்கன் ஸ்தோத்திரம் சகரியா சொன்னதை நிறைவேற்ற வல்லவர் என்றால் அவரே உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற எத்தனை உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி உன்மேல், உன் குடும்பத்தின் மேல், உன் எதிர்காலத்தின் மேல் வைத்திருக்கிற வார்த்தையை கட்டாயம் நிச்சயம் நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவர். அவர் வாக்கு மாறாதவர், பொய் சொல்லாதவர், மனம் மாறாதவர். இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அல்லேலூயா. பக்தன் தீர்க்கன் சகரியா சொன்னதை அப்படியே நிறைவேற்றினார். பாருங்க, வாசிக்க கேட்போம். இந்த குருத்தோலை ஞாயிறு இயேசு கிறிஸ்துவின் அந்த பரிசுத்த ஹோலி வீக் என்று அழைக்கப்படுகிற அந்த கடைசி வாரத்தின் சம்பவம் 4 சுவிசேஷங்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுதான் பியூட்டிங்க. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 சுவிசேஷங்களிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பயணம் செய்த இந்த குருத்தோலை ஞாயிறின் அந்த கழுதையின் பயணத்தை 4 சுவிசேஷர்களும் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அப்படி என்றால் எத்தனை விசேஷமானது இந்த ஞாயிற்றுக்கிழமை. அல்லேலூயா. சிலர் உங்கள் மனசில், பாஸ்டர் இந்த ஞாயிற்றுக்கிழமை தானா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கலாம். நீங்களும் பாரம்பரியத்தோடு சேர்ந்துட்டீங்களோ? எப்படியோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை நடந்துச்சா இல்லையா? ஆமென், சோத்திரம். அதை உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி இவ்வளோ பெரிய நல்ல சத்தியத்தை விட்டு விடாதீர்கள். அல்லேலூயா. கண்டிப்பாக ஆண்டவர் ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் உயிரோடு எழுந்தார். அதற்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை குருத்தோலின் ஞாயிறு, அது சந்தேகமே இல்லை. இன்றைக்கு நாம் அந்த ஞாயிற்றுக்கிழமையை தியானித்து அந்த ஒரு நாள் சம்பவத்தை தியானிக்கும் போது நான் விசுவாசிக்கிறேன், நம்முடைய இருதயத்தில் இயேசு கிறிஸ்துவின் அன்பு ஊற்றப்படும். மெய்யாகவே நீங்கள் சமாதானத்தோடு திரும்பி போவீங்க. விசுவாசிக்கிறீங்களா? நான் அதிகமாய் ஆழமாய் நம்புறது என்ன அப்படின்னா, சத்திய வார்த்தைகள் உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்து நீங்கள் வந்த வண்ணம் அல்ல, மேலான போகத்தின் நன்மைகளை பெற்று செல்வீர்கள். உங்களுக்கு ஒரு சமாதானம் உண்டு. இயேசு கிறிஸ்துவின் அந்த ரட்சிப்பின் சமாதானத்தை ஒரு நதியை போல உங்கள் இருதயத்தில் ஊற்றுவாராக. அல்லேலூயா. அடியான் ஒன்றும் செய்ய முடியாதுங்க, ஆனால் அடியான் போதிக்கிற கர்த்தருடைய வார்த்தை அதை உங்களுக்கு செய்யும். ஆமென். இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் 21ஆம் அதிகாரத்தின் 1 முதல்
11 வசனம் வரை இந்த நிகழ்வு, இந்த ஒரு நாள் நிகழ்வு, குருத்தோலை ஞாயிறின் கழுதை அந்த பிரயாணம் பதிவிட்டிருக்கிறது. மார்க்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் 11ஆம் அதிகாரத்தின் 1 முதல் 11, மத்தேயு 21 1 முதல் 11, மார்க்கு 11 1 முதல் 11, லூக்கா எழுதின சுவிசேஷம் 19 29 முதல் 48 ஆக இந்த ஒரு நாள் நிகழ்வு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் யோவான் 12 முதல் 19 வரை 4 சுவிசேஷங்களிலும் இந்த ஸ்தோத்திரம், இந்த நிகழ்வு பதிவு செய்யப்பட்டிருக்கு. நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை திருப்பி வைத்துக் கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 1 2 நாம் வாசிக்க கேட்போம். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகேயுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோட ஒரு குட்டியையும் இருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். அல்லேலூயா. சக்கரியா சொன்னது அப்படியே இருப்பார். கழுதையும் கழுதையோடு குட்டியும் அங்கே நிற்குது, போய் எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிறார். அது என்ன சீசர்ன்னு தெரியல. நல்ல கவனிங்க. தேவன் ஒரு கட்டளை இட்டால் அதை அப்படியே நிறைவேற்றுவது தான் சீசத்துவம். டிசைபிள்ஷிப்னா என்ன? சீசத்துவத்தினுடைய நல்ல குணம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் ஒன்று சொல்கிறத கேள்வி கேட்காம கீழ்ப்படிய வேண்டும். கழுதையையும் கழுதை குட்டியையும். இங்கே இதை தியானிக்கிறப்ப கழுதைங்கிற இடத்துல நம்மளை வச்சுக்கலாம். என்ன பாஸ்டர் எங்களை கழுதைன்றீங்க? ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. கழுதை குட்டி ஃபேமிலியை குறிக்கிறது. ஆண்டவர் நம்மையும் பயன்படுத்துவார், நமது பிள்ளைகளையும் கர்த்தர் பயன்படுத்துவார். அல்லேலூயா. அடுத்தாத ஒரு கழுதை. அந்த கழுதை எங்கே இருக்குன்னே இவங்களுக்கு தெரியல. அது மறைந்து இருக்கிறது, கட்டப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். ஒருவேளை சில கட்டுகளிலே நீங்கள் இருக்கலாம். அந்த கட்டுகளை அவிழ்த்து கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் இயேசுவின் வசனத்தை நிறைவேற்றுவதற்காக உங்களை கர்த்தர் பயன்படுத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த சம்பவங்களெல்லாம் தியானிக்கிறப்ப எங்கெங்கே நம்மளை உள்ளே போட முடியுமோ போட்டு அந்த கேரக்டரில் நம்மளை உள்ளே வச்சு தியானம் பண்ணால் அது நம்முடைய வாழ்க்கையோடு பொருந்தும். அந்த சம்பவம் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். அல்லேலூயா. இயேசு கழுதையில் போனால் எனக்கு என்ன அப்படின்னு உட்கார்ந்துருக்காதீங்க. அந்த கழுதையில் உங்களை வச்சு பாருங்கள். உங்களை யாருமே கண்டுக்காமல் இருக்கலாம், மறைந்திருக்கலாம், கட்டப்பட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஒருவரை பயன்படுத்த நினைத்து விட்டால் அதை யாரும் தடை செய்ய முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் நினைத்தது தான் நடக்குமே ஒழிய, ஒருவேளை மனிதனுடைய பார்வையில் கழுதையை போல இருக்கலாம். அநேகர் உங்களை திட்டலாம், இப்படி இருக்கிறிய, ஒன்றுக்கும் யூஸ்லெஸ்ஸாக இருக்கிறிய அப்படின்னு நீங்கள், என்னுடைய வாழ்க்கையில் ஏன் பிறந்த ஒரு கழுதை போல நான் இருக்கிறேன்னு சொல்லி ஒரு சோதரம் மனமடிவாக்கப்பட்ட நிலைமையில் வந்திருக்கலாம். பயப்படாதீங்க. கர்த்தருடைய பார்வை உங்கள் மேல் பட்டுவிட்டால், நீங்கள் கட்டப்பட்டவர்களாக இருந்தாலும் உங்கள் பிள்ளைகள் கட்டப்பட்டவர்களாக இருந்தாலும் கர்த்தர் உங்களை பயன்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் குடும்பத்தை பிரிக்கிறவர் அல்ல. கழுதையை வர்றப்ப கழுதை குட்டியும் சேர்த்து தான் கூட்டிகிட்டு வர்றாங்க. நீங்கள் அந்த சம்பவத்தை வீட்டில் போய் ரொம்ப ஆராய்ச்சி செஞ்சு படிங்க, ரொம்ப அற்புதமாக இருக்கும். கழுதை குட்டியும் கூடவே வருது. ஆண்டவர் ஒரு குடும்பத்தை பயன்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதோ அடியேன் என்று எத்தனை பேர் அர்ப்பணிக்க முடியும்? ஆமென். தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும்படிக்கு இந்த கழுதை தன்னை அர்ப்பணித்தது, தன்னுடைய குடும்பத்தை அர்ப்பணித்தது. அப்படி ஒரு அர்ப்பணம் வேணுங்க. ஸ்தோத்திரம். இந்த சீஷர்கள் போய் பார்க்கிறார்கள். பார்க்கும்போது அந்த கழுதை கட்டப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆமென். கழுதை ஆண்டவர் சொல்றாரு. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று, இவைகள் கழுதையும் கழுதை குட்டியும் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். என்னங்க, யாருனே தெரியாத இடத்துல போய் அதை கேட்டா யாராவது கொடுப்பாங்களா? இந்த வசனம் நமக்கு ஒரு நல்ல ஒரு பாடத்தை கற்பிக்கிறது. நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் கர்த்தருடைய ஆளுகையின் கீழே இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் யாரையும் பயன்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஒரு விசை ஆண்டவரத்தில் வந்து கேட்குறாங்க, என்ன உங்கள் ஆண்டவர் டேக்ஸ் கட்டுவாரா, ஜிஎஸ்டிலாம் பே பண்ணுவாரா?
அப்படின்னு ஆண்டவர் சொல்லார், பேதுருவே இப்படி கேட்டு நான் விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி நீ போய் தூண்டிலை போட்டு சமுத்திரத்தில் அந்த உன் தூண்டிலில் சிக்குகிற மீனின் வாயை திறந்து பார், அதில் என்ன இருக்கும்? ஒரு மோதிரம் இருக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து விற்று உனக்கும் எனக்கும் ஒருத்தனும் டேக்ஸ் கட்டலன்னு சொல்லிடக்கூடாது. ஆண்டவர் எவ்வளோ கரெக்டாக இருக்கிறாங்க பார். யார் டேக்ஸ் கட்டாமல் இருக்கிறீங்களோ உங்களோட ஆண்டவர் பேசுகிறார். நம்முடைய டேக்ஸ் கட்டுறதெல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்கணும். நம்மை போல சோத்திர சாட்சியுள்ள ஜனம் வேற யாரும் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்படி டேக்ஸ் கட்டுறதுல கர்த்தருக்கு உண்மையாக இருக்கணும் பிரியமானவர்கள். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, மீன் தன்னை எப்படி அர்ப்பணிக்குது பாருங்க. பேதுரு போட்ட உடனே வாய் கிழிஞ்சு அது தன் உயிரையே தியாகம் செய்கிறது. ஆனால் ஏசப்போடைய வார்த்தை கீழ்ப்படியும்படி அந்த மோதிரத்தை முழுங்கி எத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்துச்சோ. பேதருடைய தூண்டில் எப்போ வரும், சிக்குவேன், என் உயிர் போகுமே, ஆனாலும் தன்னை அர்ப்பணித்தபடியினால் கரெக்டாக அந்த மீன் வாய் திறந்து அது தன்னை மடிவதற்கு அர்ப்பணித்தது. ஸ்தோத்திரம். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நம்முடைய அர்ப்பணத்தில் தான் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். அல்லேலூயா. கழுதை குட்டி தன்னை அர்ப்பணித்தது, கழுதை தன்னை அர்ப்பணித்தது. இவைகளெல்லாம் என்ன நமக்கு காண்பிக்கிறது என்றால், சோத்திர இந்த சம்பவங்கள் இவைகளெல்லாம் கர்த்தருடைய ஆளுகை நம்மேல் இருக்கிறது என்பதை தேவன் விளங்க பண்ணுகிறார். அல்லேலூயா. அவருடைய நேரம் வரும்போது, அவருடைய திட்டங்கள் வரும்போது, கட்டப்பட்டிருக்கிற உன்னை தேவன் விடுதலையாக்கி குடும்பமாய் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கென்று உன்னை பயன்படுத்துகிற நாட்கள் வெகு சமீபம். சத்தம் வரலையே? அல்லேலூயா. ஒவ்வொருவரையும் தேவன் இப்படி பயன்படுத்தணுங்க. இந்த கழுதைக்கு ஆண்டவர் பயன்படுத்துகிறார். கழுதை மேலே யார் ஏறுறா? ஏசப்பா மேலே ஏறி இப்போ சவாரி செய்கிறார். இதில் ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த நாளில் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டுடைய ஊழியத்தை, இயேசு கிறிஸ்துவை தாங்கி ஒரு ஊழியன் அந்த ஊழியத்தை செய்யும்போது ஜனங்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்களாம்? ஒரே ஆர்ப்பரிப்பு, ஒரே வரவேற்பு. சிவப்பு கம்பளம் விரித்து தங்கள் ஆடைகளை விரித்து ஓசன்னா ஓசன்னான்னு சொல்லி யாரை வரவேற்றார்கள்? கழுதையா? கழுதை ஒரு நாள் நினைச்சிடக்கூடாது, எனக்கு தான் பயங்கர வரவேற்பு அப்படி நினைச்சிடவே கூடாது. ஆமென். ஒரு ஊழியக்காரன் நல்ல புகழ் கிடைக்கும், பெயர் கிடைக்கும், ஆனால் ஒரு நாளும் இதெல்லாம் எனக்குரியதுன்னு நினச்சிடக்கூடாது. ஆமே. கழுதன்னு நினச்சா ஒரு பிரச்சனை இல்லை. ஜனங்கள் விரிக்கிற கம்பளங்கள், ஜனங்கள் புகழ்கிற ஓசன்னா இதெல்லாம் எனக்குன்னு யார் நினச்சிடக்கூடாது. கழுதையும் கழுத குட்டியும் நினச்சிரு. ஏசப்பா இந்த கழுதி என் மேலே இருக்கிற ஏசப்பாவுக்கு தான் இந்த புகழெல்லாம்னு நினைக்கணும். அல்லேலூயா. தாழ்மை சிந்தை இருக்கணுங்க. அது இல்லாமல் எப்படிங்க நம்ம ஆசீர்வதிக்கப்பட முடியும்? கவனிங்க, அநேக ஆவிக்குரிய அர்த்தங்கள் இந்த குருத்தோலை ஞாயிறில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் தியானிக்க ஆயத்தமாக இருக்கிறோம்? அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க, 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய், சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திற்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அல்லேலூயா. சகரியா 9:9 வாசித்த பார்த்தீங்களா? அது ஆண்டவர் ரிமைண்ட் பண்ணுறார். சீஷர்களே, நான் இப்போ கழுதையை கூப்பிடுறது எதுக்கு தெரியுமா? கழுதையை குட்டியை கூப்பிடுறது எதுக்கு தெரியுமா? 500 வருஷத்துக்கு முன்பாக தீர்க்க நாள் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இவைகளெல்லாம் நடக்கிறது. அல்லேலூயா. அது மட்டுமல்ல, தானியேல் புஸ்தகத்தில் ஸ்தோத்திரம் 9ஆம் அதிகாரம் அந்த வசனத்தை வாசிங்க. தானியேல் புஸ்தகம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அந்த 62 வாரங்களுக்கு பின்பு 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். எப்படி துல்லியம் எழுதி வச்சிருக்கிறார் பார். அந்த கணக்கை நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா 1,73,880 நாட்கள். தானியேல் சொன்ன அந்த 62 வாரங்கள் முடிவிலே 1,73,880 நாட்கள் முடிவிலே இந்த வாரம் சம்பவித்து. சும்மா வேதத்தை அற்பமாக நினச்சி பூட்டி வச்சிடாதீங்க. தூசி தட்டி ஞாயிற்றுக்கிழமை காலையில் எடுத்துகிட்டு வராதிங்க. இவைகள் சொல்லப்பட்டவைகளெல்லாம்
நிறைவேற்றுவதற்காக அப்பன் இயேசு சரியாக பிதாவின் திட்டத்தை அறிந்து அவர் செயலாற்றுகிற தேவன். அல்லேலூயா, ஆமென். இந்த நாளில் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்ல முடியும். கர்த்தர் உங்களுக்கு என்ன காரியத்தை மீண்டும் மீண்டும் என்னுடைய இருதயத்தில் இந்த வார்த்தை வந்து கொண்டே இருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு உரைத்தவைகளை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென். எந்த மனிதரும் தடுக்க முடியாது. எந்த இயற்கை சூழ்நிலைகளோ, ஆமென், பிசாசோ, மாந்திரிகமோ, மந்திரமோ, பில்லி சூனியமோ எதுவும் அவருடைய வேத வசனத்தின் நிறைவேறுதலை கர்த்தர் தடுக்க முடியாது. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி, ஓ, கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும், உங்க குடும்பத்திலே நடக்கும், உங்க பிள்ளைகளுக்கு நடக்கும். கால தாமதம் ஆகிவிட்டதே என்று பாரப்படாதே, அச்சப்படாதே, அது நடக்கும். ஓ, திடமனதாய் இருந்து காரியத்தை நடப்பீங்கள். உத்தமனுக்கு கர்த்தர் துணையாயிருக்கிறார். அல்லேலூயா. தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதை செய்கிறாருங்க. ஏன் இந்த குருத்தோலை ஞாயிறு? தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டும். ஆமென். முதல் குறிப்பு. இரண்டாவது வாசிக்கலாம். இருந்த கழுதையும் கழுதை குட்டியையும் தேவன் பயன்படுத்த சித்தம் கொண்டார். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். வார் ஹார்ஸ் என்று இருக்குது, போர்க்குதிரை. அவைகளில் தேவன் பவனி வந்தா இன்னும் வெயிட்டேஜா இருந்திருக்கும். ஏன் ஆண்டவர் கழுதையை தெரிந்தெடுத்தார் என்றால், ஒரு எளிமையான பிரயாணம். கழுதை பாருங்க, ஸ்பீடாலாம் போகாது, ரொம்ப சாஃப்டாக தான் போகும். அது எதை குறிக்கிறது என்றால், அதிகாரத்தோடு அல்ல, வன்முறையோடு அல்ல, எளிமையான தாழ்மையான பிரயாணத்தை எம்பெருமான் இயேசு மேற்கொண்டார். ஆமென். அல்லேலூயா. இப்போ பயங்கர வரவேற்பு. இந்த கழுதை பிரயாணம் எதற்கென்றால், ஒரு சமாதானத்தை குறித்த ஒரு பிரயாணம். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன், உலகம் தருகிற பிரகாரமாக அல்ல என்றார். அல்லேலூயா. ஆக தேவன் இந்த உலகத்தில் வந்தது வன்முறையை தூண்ட அல்ல, தன்னுடைய அதிகாரத்தை நிலைப்படுத்த அல்லங்க. நான் ஒரு சமாதானத்தின் தேவன் என்பதை தேவ ஜனங்களுக்கு புரிந்து கொள்ளும்படி தேவன் கழுதையை பயன்படுத்தினார். கவனிக்கணும். இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள்லாம் பாருங்க, பெரிய பெரிய ராஜாக்கள் எல்லாம் கவனிங்க, அதிகாரத்தை பயன்படுத்துகிறார்கள், ஆளுகை செய்கிறார்கள், அடக்கி தங்களுடைய பெயர் பிரஸ்தாபத்திற்காக. ஆனால் இயேசுவை கவனித்து பாருங்கள், முற்றிலும் வேறுபட்டவர். ராஜாவாக இப்போ அவர் பவனி வருகிறார். இத்தனை நாட்கள் நடைப்பயணம், ஆனால் இன்றைக்கு தான் கழுதை பிரயாணம். அப்போ இது எதை குறிக்கிறது என்றால், நான் அழிப்பதற்கு வரவில்லை, சமாதானத்தை கொடுக்க வருகிறேன் என்பதை அந்த 2 மில்லியன் அல்லது 3 மில்லியன் இருக்கிற எருசலேம் நகரத்தாருக்கு தேவன் சொல்ல வருகிறார். அல்லேலூயா. He is trying to say, நான் சமாதானத்தை கொடுக்க வர்றேன்னு சொல்றார். இந்த காலை வேளையில் சமாதானம் இல்லாமல் குடும்பத்தில் ஒரே சண்டை சச்சரவு போராட்டங்களோடு வந்திருக்கிற தேவஜனமே, உண்மையான குருத்தோலை ஞாயிறு ஆராதனை நோக்கம் என்னவென்றால், உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிற இயேசு இங்கே வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். சமாதானம் இல்லாமல் வந்திருக்கிறீங்களா? பயப்படாதீங்க, உங்களுக்கு ஒரு சமாதானம் உண்டு. ஆண்டவர் இப்பொழுது கழுதை குட்டியையும் கழுதையும் அவர் பயன்படுத்துகிறார். ரெண்டும் அப்படியே நடந்து போகிறது. போகும்போது போகிற வழியிலே இப்பொழுது என்ன நடக்கிறது பாருங்க. 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மர கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். அவர்களுடைய கையிலே ஓசன்னா என்று சொல்லி அந்த குருத்தோலையை வைத்து
அவர்கள் அசைத்து ஆண்டவரை வரவேற்றார்கள். கவனிங்க, இந்த கழுதை பிரயாணத்தில் எப்படி ஜனங்கள், அந்த 2 அல்லது 3 மில்லியன் ஜனங்கள் ஆண்டவரை வரவேற்றார்களோ, இன்னும் 5 நாளில் இத்தனை புகழ் பாடின அதே வாய் சொல்ல போகிறது, இவனை சிலுவையில் அறையும் என்று யாரெல்லாம் ஓசன்னா பாடினார்களோ அதே நாவுகள் முழக்கமிட போகிறது, இன்னும் 5 நாட்களில் இவனை சிலுவையில் அறையும் என்று சொல்லி. யார் வஸ்திரங்களை விரித்தார்களோ அதே கரங்கள் அவருடைய வஸ்திரத்தை உரித்து கொண்டு அரை நிர்வாணமாக்க போகிறார்கள். எல்லாம் ஆண்டவருக்கு தெரியுங்க. எவ்ரிதிங் அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. இதையெல்லாம் தெரிந்து புகழையும் ஏற்றுக்கொண்டார், அவமானத்தையும் சகித்தார். இதிலிருந்து ஒரு பெரிய மேன்மையான பாடத்தை ஆண்டவராக இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். யாரெல்லாம் உங்களை புகழ்கிறாங்களோ, புகழ்கிற வாய் உங்களை சீக்கிரத்தில் தூஷிக்கும். புகழ்ச்சி ஏற்றுக்கொண்டீங்கன்னா அதே நீங்கள் உங்கள் 2 காதுகள் தூஷணையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் கிறிஸ்டியானிட்டி. புரிஞ்சுக்கோங்க. குருத்தோலை ஞாயிறில் ஆண்டவர் உங்களோடு இடைபடுகிறார். யாரோடு பேசுகிறான்னு தெரியல. இன்றைக்கு நீங்கள் புகழப்படலாம், நல்லது. ஆனால் அதே நாவுகள் வெகு சீக்கிரத்தில், விதின் 5 days, பெரிய கேப்லாம் கிடையாது, விதின் 5 days, 5 நாட்களில் அதே கரங்கள், எந்த கரங்கள் வஸ்திரத்தை விரித்ததோ அதே கரங்கள் அவருடைய சிலுவையில் அவருடைய வஸ்திரங்களை உரிந்து கொண்டது, அரை நிர்வாணமாக்கினார். ஆண்டவர் அவ்வளோ கேவலப்படுத்தினார். இந்த காலை வேளையில் நம் 2ஐயுமே ஏற்றுக்கொள்ளணும். ஆகவே தான் இயற்கை நமக்கு நல்ல பாடத்தை கற்றுத்தருகிறது. பகல் 12 மணி நேரம், அதற்கு சரியாக இரவு 12 மணி நேரம். வாழ்க்கையில் ஒருவேளை நீங்கள் துக்கத்தோடு வந்திருக்கலாம், சந்தோஷத்தோடு வந்திருக்கலாம். சீக்கிரத்தில் உங்களை தூஷிப்பார்கள். எதற்கும் நீங்கள் ஆயத்தமாக இருக்கணும். ஆனால் தேவன் அனுமதி இல்லாமல் எதுவுமே நடக்காது. ஹல்லேலூயா, ஆமென். நம்ம செவிகள் புகழை மட்டும் கேட்டு பழகிருச்சு. நிந்தை, அவமானம், வெட்கம், தலைகுனி வர்ற கேட்கறதே இல்லைங்க. கேட்கணும். இயேசுநாதர் அந்த பாதையில் தானே போயிருக்கிறாரு. ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின்னே வரக்கடவன், அவன் தாங்க உண்மையான சீஷன். இப்போ நம்ம வாழ்க்கையில் 2 வரும். கலங்காதீங்க. நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. பயங்கர வரவேற்பு. 2 மில்லியன் ஜனங்கள் ஆண்டவரை அவ்வளோ உற்சாகமாக வரவேற்கிறார்கள். தொடர்ந்து வாசிங்க. முன் நடப்பாரும் முன் நடக்கிறவர்களும் பின் நடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். ஆர்ப்பரித்தார்கள். பயங்கர ஆரவாரம், புகழ், மேன்மை. ஆண்டவர் எல்லாம் சைலண்டா ஏற்றுக்கொண்டார். கவனிங்க, ஓசன்னா என்றால் என்ன அர்த்தம்? சேவ் மீ, என்னை ரட்சியும் கர்த்தாவே என்று வாய்கள் எல்லாம் முழக்கமிடுகிறது, ஆர்ப்பரிக்கிறது, ஆரவாரிக்கிறது. சேவ் மீ, என்னை ரட்சியும். அதே வாய் தான் சொல்லுது, சிலுவையில் அறையும். crucify him. பார்த்தீங்களா? அப்போ இந்த ஜனங்கள் ஏன் இப்படி ஆராதித்தார்கள்? சேவ் மீ, எங்களை ரட்சியும் ஆண்டவரே. அதுவும் என்ன சொன்னாங்க? தாவீதின். ஏன் அந்த வார்த்தையை பயன்படுத்தினாங்கன்னா, 1 வாரத்துக்கு முன்னாடி தான் பிறவி குருடன் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொன்னபோது ஆண்டவர் இறங்கி ஆண்டவன் கண்களை திறந்தார். பிறந்தது முதல் குருடங்க. இப்ப அந்த குருடனும் அந்த கூட்டத்தில் இருக்கிறான். அவன் சொல்லியிருப்பான், தாவீதின் இவர் தான் எனக்கு இந்த கண்களை திறந்தவர். சற்று வாரங்களுக்கு முன்புதான் அந்த பெத்தானியா பட்டணத்தில் லாசருவை உயிரோடு ஆண்டவர் எழுப்பினார்.
இங்கே நடந்து வர்றான் பாருங்க, இவன் 3-4 நாள் ஆயிற்று, இவன் உயிரோடு எழுந்தவன் என்று சொல்லி எல்லா ஜனங்களும் ஆச்சரியப்பட்டு, ஓ, 1 வாரத்துக்கு முன்பாக குணப்பட்ட பிறவி குருடன் சொல்லியிருப்பான், நான் தாவீதின் குமாரனேன்னு கூப்பிட்டேன், அவர் எனக்கு இரக்கம் செய்தார். நம்ம எல்லாம் சேர்ந்து கூப்பிடலாமா? தாவீதின் குமாரனே என்று சொல்லி ஜனங்கள் எல்லாரும் ஒரே கோரஸாக அவருக்கு ஓசன்னா என்று ஆண்டவரை துதித்தார்கள். அல்லேலூயா. ஒரு சம்பவத்தில் என்னெல்லாம் நடக்கு பாருங்க. இன்னைக்கு குருத்தோலை எடுத்துட்டு பவனி போறாங்க. ஆனால் இதெல்லாம் அர்த்தம் தெரிஞ்சு போனால் எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அவன் சத்தியத்தோடு அதை கை கொண்டால் எவ்வளோ ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குமே. கவனிங்க, தாவீதின் குமாரனே என்று சொல்லி 2-3 மில்லியன் பீப்புள் இப்போ ஆண்டவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஏன் இது ஆண்டவர் செய்கிறார் அப்படின்னா, இதுக்கு முன்பாக ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தவே இல்லைங்க. பிறவி குருடன் ஆகட்டும் சொல்றார், நீ யார்கிட்டையும் சொல்லாத இந்த அற்புதத்தை அப்படிங்கிறார். கீப் சைலண்ட். சாத்தான் சொல்றான், ஆண்டவரே நீ தேவனின் குமாரன். சாத்தான் சொல்றார், சத்தம் போடாத, கிளம்பு அப்படிங்கிறார். நீ என்ன பிரகடனப்படுத்தாதங்கிறார். ஆனால் இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் எல்லாரும் சொல்லுங்க அப்படிங்கிறார். ஏன் அனுமதித்தாருங்கிறத சொல்றது தான் உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இவ்வளோ நாள் ஆண்டவர் சைலண்டா இருந்தார். 33 வருடங்கள் ஆண்டவர் தன்னை அடக்கி கொண்டார். தெய்வீகம் அவரிடத்தில் இருந்தது, ரெண்டையும் அடக்கி கொண்ட தேவன் எம்பெருமான் இயேசு இந்த பரிசுத்த வாரத்தில், இந்த ஹோலி வீக்ல எல்லாரும் என்னை அழைத்து கொள்ளுங்கள், நான் உண்மையான மேசியா என்பதை எல்லா ஜனங்களும் ஏற்றுக்கொள்ள தன்னை அப்படியே அர்ப்பணிக்கிறார். புகழ் விரும்பியா? இல்லை, ஆண்டவர் புகழ் விரும்பி அல்ல. இவைகளுக்கெல்லாம் ஒரு நோக்கம் உண்டு பிரியமானவர்களே. இத்தனை 2 மில்லியன் ஜனங்கள் ஆண்டவரை மேசியாவாக ஏற்றுக்கொண்டார்கள். இதுவரைக்கும் ஏற்றுக்கொள்ளல, ஆண்டவர் சொல்லவும் விடல. சிறு பெண் அவர் உயிரோடு எழுந்தும்போது சொல்றாரு, யார்கிட்டையும் சொல்லாதீங்க இந்த அற்புதத்தை நான் செய்தேன்னு சொல்லி எல்லா இடத்திலும் தன்னை மறைத்துக் கொள்ளுகிறார். ஆனால் இந்த ஒரு இடத்தில், இந்த கடைசி வாரத்தில் என்னை புகழ்ந்துக்கோங்கிறார். காரணம் என்ன அப்படின்னா, கடைசி வாரம், இந்த 5 நாளில் ஆண்டவர் மரிக்க போகிறார். கவனிங்க, மற்ற இடத்துல எல்லாம் பேசாதீங்க அப்படிங்கிறார். மார்க்கு 1:44 வாசிக்கலாம். ஒரு தொழுநோயாளியை ஆண்டவர் சுகப்படுத்தின போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை, மார்க்கு 1:44. ஆயினும் நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து நீ சுத்தமானது நிமித்தம் மோசே கட்டளையிட்டிருக்கிறவைகளை அவர்களுக்கு சாட்சியாக செலுத்து என்றார். கண்டிப்பாய் சொல்லி உடனே அவனை அனுப்பிவிட்டார். வேற யாருக்கும் சொல்லக்கூடாதுங்கிறாரு. ஆனா அவருக்கு தெரியுங்க, வித்தின் 5 days 5 நாட்களுக்குள் தேவனை சிலுவையில் அறைய போகிறார். அப்போ இப்படி ஒரு ஆர்ப்பரிப்பு தேவையா? இது எதை குறிக்கிறது என்றால், நீங்க என்னை ஒப்பு கொடுக்கவில்லை மரணத்துக்கு, நானே என்னை ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, இந்த நாளில் ஆண்டவர் தீர்க்கமாக ஒரு வார்த்தையை சொல்ல விரும்புகிறார். ஒரு சிலர் உங்கள் இருதயத்தில் மரணத்தை குறித்து பயந்து வந்திருக்கலாம். ஒரு கிறிஸ்தவனுக்கு மரண பயம் இருக்கவே கூடாதுங்க. ஆண்டவருக்கு நல்ல தெரியும், வெள்ளிக்கிழமை ஆண்டவரை சிலுவையில் அறைய போகிறார்கள். அப்படி இருந்தும் இப்படிப்பட்ட ஒரு பிரவேசம் தேவையா அப்படின்னா, நான் மரணத்துக்கு தயார் என்று தன்னை சொல்லாமல் சொல்லுகிறார். அல்லேலூயா. கிறிஸ்தவர்களுக்கு என்ன இருக்கக்கூடாத ஒரு பயம், மரண பயம். இன்றைக்கு மரித்தாலும் கர்த்தர் இன்றைக்கு என்னை எடுத்துக்கொண்டாலும் நான் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? இப்படி சொல்லிட்டீங்களே, ஆர்ப்பரிப்புன்னு வாரன்னு சொன்னீங்க, மறக்க முடியாத வாரன்னு சொன்னீங்க. ஆண்டவர் ஆயத்தங்க, he is ready to death. அந்த மரணத்துக்கு தன்னை ரெடியா இருக்கிறார் பார். எப்பனாலும் மரணம் வந்தா ஏற்றுக்கொள்ள நம்ம என்ன செய்யணும்? கொஞ்சம் பொறுங்க ஆண்டவர், வீட்டுக்கு அழைத்துல அதெல்லாம் அவர் பார்த்துக்குவாரு. குடும்பமா, பிள்ளைகளா, எதிர்காலமா, தொழில் எல்லாம் கர்த்தர் கொடுத்தது அல்லவா? ஆகவே தான் இன்னைக்கு ரகசியமா வச்சிருக்கிறார். இப்படி ரகசியமா வச்சுமே என்ன ஆட்டம் தாங்க முடியலையே. கிறிஸ்தவர் நமக்கு ஒரு தாழ்மை இருக்கணும். எப்பனாலும் சரி, ஆண்டவர் என்னை எடுத்துக்கொண்டால்
நான் ஆயத்தமாய் இருப்பேன். அல்லேலூயா. இப்போ ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து மௌனமாக சொன்னாங்களா, தாவீதின் குமாரனுக்கு ஓசனான்னு சொல்லி. அந்த வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாம் சேர்ந்து ஆமீன். 9ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். முன்னடப்பாரும் திரளான ஜனங்கள் ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி அல்லேலூயா. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை பயமும் இல்லை கலக்கமில்லை, பயமும் இல்லை கலக்கமில்லை, கர்த்தர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே என்றும். ஓசன்னா சொல்லுங்க. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓம் வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா. ஹல்லேலூயா. இப்ப சமஸ்த இஸ்ரவேலும் இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. ஆகவே தான் ஓசன்னாங்கிறாங்க. ஓசன்னா என்றால் என்ன அர்த்தம்? ரட்சியும். ஏன் ரட்சியும்? பல வருஷமா ரோமர்களின் ஆட்சியிலே அடங்கி இருக்கிறார்கள். நம்ம எப்படி நம்முடைய மதிப்பிற்குரிய மகாத்மா காந்தியினால் நம்ம ஆங்கிலேயர் கையிலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டோம் பார்த்தீங்களா? இன்றைக்கும் சுதந்திர தினம்னு சொல்லி எப்படி ஆர்ப்பரிக்கிறோம். இந்த ஜனங்கள் ரோமர்களின் அடிமைகளாக இருந்தார்கள். இப்போ ஒரு நல்ல தலைவன் கிடைச்சிட்டான். இந்த தலைவர் நம்மை இந்த ரோமர்களின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுவிப்பார் என்று சொல்லி ஸ்தோத்திரம். ஜனங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாடின பாட்டு தான் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் அர்த்தம் இருக்கு, சும்மா கிடையாது. ரட்சியும்னா என்ன அர்த்தம்? இந்த ரோமர்களின் இவ்வளோ நாங்கள் டாக்ஸ் கலெக்ட் பண்ணுறோம், ஆகவே தான் சகையை ரட்சிக்கப்பட்ட சொன்னாங்க. ஊரையே அடித்து உலையில போட்டவன், அவன் கொள்ளைக்காரன், அவன் கூடவா நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னாங்க. டாக்ஸ் கலெக்டர் சகையு. அதிகமான வரி விதிக்கப்பட்டது. ஆக ரோமர்கள் ஆட்சி காலத்தில் அதிக வரி வசூலிப்பினால் ஜனங்கள் சோர்ந்து போனார்கள். யார் எங்களை விடுவிப்பார்கள்? வந்துட்டாராயா ஒருத்தர், பிறவி குருடனை சுகமாக்கினவர், லாசருவை வெளியே கொண்டு வந்தவர். சோத்திரம். இப்பேற்பட்டவர் தான் நமக்கு தலைவராக இருக்கணும். இவர் கட்டாயம் நம்முடைய அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுவிப்பார் என்று சொல்லி ஓசன்னா என்று ஆராதித்தார்கள். அல்லேலூயா. இது மிஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஆனால் தேவன் உண்மையாகவே மேசியாவாக இருக்கிறார். அல்லேலூயா. உண்மையான விடுதலை என்னவென்றால் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பதே உண்மையான விடுதலை. அல்லேலூயா. இன்றைக்கும் பாருங்க, நம்ம விடுதலைன்னு நினைச்சு சுதந்திரமா இருக்கும்னு நினைக்கிறோம். ஆனா எதுல பெரிய அடிமைத்தனத்தில் இருக்கிறோம்? டாஸ்மாக்ல 35,000 கோடி சம்பாதிக்கிறாங்க. பக்கத்துல ஊது அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்களா? டாஸ்மாகத்தில் ஆரம்பிச்சுட்டு பக்கத்தில் போலீஸ்காரர் ஊது பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. இது உண்மையான விடுதலையா கேட்குறேன். எத்தனை குடும்பம் நாசமாகிறது, எத்தனை குடும்பம் அழிந்து போகிறது. மனைவிமார், பிள்ளைகள், தகப்பனுடைய வருமானம் இல்லாமல் எல்லாம் டாஸ்மாக்கு போகிறது. அடிமைத்தனம். இதுதான் உண்மையான அடிமைத்தனம். நம்ம நினைக்கிறோம் புறம்பான அடிமைத்தனம். இல்லைங்க. ஆண்டவர் ரட்சிக்க வந்தது உண்மையான அடிமைத்தனமாகிய பாவத்தின் உளையான சேற்றிலிருந்து ஜனங்களை தூக்கிவிட வேண்டும். அல்லேலூயா. பலிகளினால் பாவம் ஒரு நாளும் நிவர்த்தி ஆகவில்லை. ஆட்டுக்குட்டிகளை பார்க்கும்போது, ஆடுகளை பார்க்கும்போது, காளை மாடுகளை பார்க்கும்போது பாவத்தை துணிந்து செய்து அவைகளை போய் பலியிட்டு பாவத்தை பரிகாரத்தை தேடிக்கொள்ளலாம் நினைக்கிறாங்களே. பாவத்திலிருந்து என் ஜனம் விடுதலையாகவில்லை என்று சொல்லி தேவன் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் ஒரே குமாரனை நமக்காக அனுப்பி கொடுத்தார். அல்லேலூயா. அவங்க சொன்ன வார்த்தை உண்மைதான். ஆனா இருதயத்தில் என்ன அப்படின்னா,
ரோமர்களின் அடிமைத்தனத்திலிருந்து மேசியா விடுவிப்பார், அவர் தான் உண்மையான மேசியா என்று ஆர்ப்பரித்தார்கள். ஆனால் உண்மையாகவே ஆண்டவர் அப்படி வரணும்னா போர்க்குதிரையில் வந்திருக்கணும். ரோமர் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கன்னா போர்க்குதிரையில் ஒரு திரளான ஜனங்களோடு வந்து ரோமர்களின் ஆட்சியை அகற்றி யூதர்களின் ஆட்சியை ஸ்தாபித்திருக்க வேண்டும். ஆனால் ஆண்டவர் அப்படி செய்யலை. இன்றைக்கு நம்ம நினைக்கிறோம் எங்கள் தேசத்தில் அநேக பீரங்கி குண்டுகள் உண்டு, அணு ஆயுதங்கள் உண்டு, டெக்னாலஜி உண்டு. அவைகளெல்லாம் தோல்வியின் சின்னங்களே. பிரியமானவர்களே, சண்டைக்கு போகாதீங்க. சண்டை தோல்வியின் சின்னம். வாக்குவாதத்திற்கு போகாதே, அடிதடிக்கு போகாதே, எல்லாம் தோல்வியின் சின்னங்கள். அழிஞ்சு தானே போறாங்க. யாராவது உருவாகிறாங்களா? இல்லையே. எத்தனை ஜனம் சோத்திரம் அப்பாவி மக்கள் கொல்லப்படுகிறார்கள். தலைவர்கள் எடுக்கிற தவறான முடிவுகளினால் நாடுகளில் வசிக்கிற அப்பாவி மக்கள் கொல்லப்படுகிறார்கள். கவனிங்க, ஆண்டவர் தோல்வியின் சின்னத்தை பயன்படுத்தலை. ஓ, ஜனங்கள் விடுதலை ஆக வேண்டும் என்றால் தன்னையே பலியாக தன்னை அர்ப்பணித்தார். ஆமென், அல்லேலூயா. நல்ல சத்தமா. ஆண்டவர் இப்படி உண்மையான மேசியாகவாக வந்ததை தேவ ஜனம் அங்கீகரிக்கலைங்க. அப்படின்னா எப்படி கொண்டாடி இருக்கணும்? இன்றைக்கு எத்தனை பேர் உண்மையான மேசியாவாகி இயேசுவை கழுதை குட்டியாக நான் சுமக்க விரும்புகிறேன் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. இன்னைக்கும் ஆண்டவரை அநேக தவறாக சித்தரிக்கிறார்கள். ஆண்டவர் அந்த ஒரே ஒரு நோக்கம், பாவிகள் மனம் திரும்புவதற்காக தன்னையே அர்ப்பணித்தார். அல்லேலூயா. நீதிமான்களை அல்ல. ஒரு வைத்தியன் யாருக்கு வேணும்? ஒரு டாக்டர் யாருக்கு வேணும்? சுகம் இல்லாதவனுக்கு தான். நல்ல சுகமா இருக்கிறவனுக்கு யாருங்க வேணும்? தேவையில்லையே. லாஸ்ட் சின்னருக்காக தான் தேவன் இப்படி தன்னை வெளிப்படுத்த. ஆனால் ஜனங்களோ புரிந்து கொள்ளவில்லை. தொடர்ந்து வாசிங்க. அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஹோல் சிட்டி எல்லார் மத்தியில தன்னை வெளிப்படுத்துகிறார். புகழுக்காகவா? இல்ல, நான் அதை தான் கடைசியில் சொல்லி முடிக்க போகிறேன். எதற்காக இந்த விளம்பரம்? ஆண்டவர் விளம்பர பிரியர் அல்ல. நகரத்தார் யாவரும் இப்பொழுது ஏற்றுக்கொண்டார்கள், இவர் தான் மேசியா. வாசிங்க. நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார்கள். இயேசு என்றார்கள். எல்லாருக்கும் தன்னை அறிமுகப்படுத்துகிறார். ஆண்டவர் சில காரியத்தை செய்யும்போது அதில் பல நோக்கங்கள் இருக்கும். அதை புரிந்து கொள்வதற்கு ஆவியானவர் தாமே நமக்கு கிரியை செய்வாராக. அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். இதே இந்த எருசலேமில் இது ஆண்டவருடைய குருத்தோலை ஞாயிறு, கழுதை பிரயாணம். இன்னும் 5 நாட்களில் ஒரு பிரயாணம் இருக்க போகிறது. அது கொல்கொதாவை நோக்கி. அல்லேலூயா. இந்த பிரயாணத்தில் கழுதை சுமந்தது. அந்த பிரயாணத்தில் வெள்ளிக்கிழமை காலை இவர் அகில உலகின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியாக சிலுவையை சுமக்க போகிறார். அல்லேலூயா. பார்த்தீங்களா? இது ஒரு 2 பிரயாணத்தையும் கம்பேர் பண்ணணும். இந்த பிரயாணத்தில் முழுவதும் புகழ், ஆர்ப்பரிப்பு என்ன, ஆர்ப்பாட்டம் என்ன. ஆனால் அந்த பிரயாணத்தில் நம்ம வெள்ளிக்கிழமை தியானிக்க போகிறோம். அந்த குட் ஃப்ரைடே, அந்த புனித பிரயாணத்தில், கொல்கதாவை நோக்கி பிரயாணத்தில் அவமானங்கள், நிந்தைகள் எப்படி இருக்கும்? யாரெல்லாம் இவரை புகழ்ந்தார்களோ, ஆண்டவரை சுற்றி ஒரு கூட்டம் நின்றுக்கிட்டே இருந்துச்சுங்க. என்ன கூட்டம் அப்படின்னா, அற்புதத்தை பெற்றவர்கள். அந்த குருடனுடைய குடும்பத்தார், நண்பர்கள் எல்லாம் இருந்தாங்க. லாசருடைய குடும்பத்தார், நண்பர்கள் 12 சீஷர்கள் இருந்தார்கள். 70 சீஷர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்களுடைய அறிமுகம் பெற்ற எல்லாம் இருந்தாங்க. பரிசேயர் இருந்தார்கள். சோத்திரம். வேத பாரகர் இருந்தார்கள். இவரை குற்றப்படுத்துகிறவர்கள் இருந்தார்கள் பக்கத்தில். அந்த வசனத்தை வாசிக்க. சோத்திரம். லூக்கா 19:39 நம்ம வாசிக்க கேட்போம். லூக்கா 19:39.
அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயரில் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்முடைய சீஷரை அதட்டும் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளே கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. அப்போ தேவ ஜனங்கள், சீஷர்கள், சீஷத்துவத்தின் நோக்கம் என்னவென்றால், நாம் எல்லாம் சீஷர்களா இருக்கிறோம், ஆண்டவரை மனதார புகழ்ந்து பாட வேண்டும். அல்லேலூயா. நம்ம வாயை அதட்டுங்கன்னு சொல்லி புறஜாதி சொன்னாலும் இல்லை சோதர், நான் கர்த்தரை துதித்து கொண்டே இருப்பேன். அதுதான் ஆண்டவராகிய இயேசுவின் நோக்கம். அப்ப தேவ ஜனம் பேசணும். யாரை பற்றி பேசணும்? சிலுவை நாதர், ரட்சிக்கிற எம்பெருமான் இயேசுவின் சிலுவை தியாகத்தை இந்த அகில உலகத்துக்கு சொல்ல வேண்டுவது நம்மேல் விழுந்த கடமை. அல்லேலூயா. ஏன் இந்த சிலுவை தியான கூட்டங்கள்? நாம் பேசாதிருந்தால் கல்லுகள் பேசும். எப்படி பாஸ்டர் அப்படின்னா, டிவி பேசுதா இல்லையா? மொபைல், யூடியூப் பேசுதா இல்லையா? நீங்களும் நானும் அமைதியா இருந்தா பேசும். இது எதனால் தயாரிக்கப்பட்டது? சிலிக்கான். இந்த வார்த்தையெல்லாம் எப்படி நிறைவேறுது பாரு. சிப்பு எதனால் தயாரிக்கப்பட்டது? சிலிக்கானால் தயாரிக்கப்பட்டது. நீங்களும் நானும் அமைதியா இருந்தா ஆண்டவர் டிவியை கொண்டு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வைப்பார். மொபைல்ல யூடியூபை கொண்டு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வைப்பார். அது முக்கியமா, நாம முக்கியமா? வேலை இல்லாம இதெல்லாம் செய்யல. நம்ம சிலுவை தியான கூட்டத்தை ஆண்டவர் இந்த வார்த்தையின்படி நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அவரை உயர்த்தணுங்க. உண்மையான மேசியாவை உலகிற்கு நாம் அறிவிக்க வேண்டும். அன்றைக்கு யூதர்கள் தப்பெண்ணம் கொண்டார்கள். ஆனால் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்ட ஜனம், இரத்தத்தால் கழுவப்பட்ட ஜனம், எவ்வளவு தீவிரமாய் கர்த்தருடைய ராஜ்யத்தை நாம் பரப்ப வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் தேவ சமூகத்தில் ஆர்ப்பரிக்க முடியும்? நல்ல கரங்களை தட்டி, மௌனமாயிராது, உன் துதியை நிறுத்தாது, உன் வாயை திறந்து ஆண்டவரை நல்ல ஆர்ப்பரித்து, எனக்காய் ஜீவனை கொடுத்த தேவனை நான் சுவிசேஷமாய் அறிவிப்பேன். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்றாங்க, அவர் மேல் பொறாமை கொண்டவர், அவங்களை அதட்டும் ஆண்டவரே அப்படிங்கிறார். லூக்கா ஒரு நல்ல ஒரு பதிவை செய்கிறார். கர்த்தர் கண்ணீர் விட்டார். அடுத்த வசனத்தை வாசிக்க, 41ஆம் வசனத்தை வாசிக்க. அவர் சமீபமாய் வந்தபோது, எருசலேம் சமீபமாய் வந்துட்டார் ஆண்டவர். 4 கிலோமீட்டர் பவனி, கழுதை பிரயாணம். சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுகிறார். அழுது ஆண்டவர் சொன்ன அற்புதமான வார்த்தை 42ஆம் வசனம் வாசிக்கலாம். உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்குமே. இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. யூதர்கள் கண்களை அடைச்சிட்டார். இது பெரிய ஒரு ரகசியங்க. அவ்வளவு சீக்கிரம் வியாக்கியானம் பண்ணிட முடியாது. ஏன்னா 5 நாட்கள்ல இப்படி புகழ்ந்த ஜனம் ஆண்டவரை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்க போகிறது. ஒப்பு கொடுத்துட்டு சொல்லுவாங்க, பிலாத்து திருப்பி கேட்பார், சிலுவையில் ஏன்பா அப்படி ஒரு பெரிய மரண தண்டனை கொடுக்காதீங்க, அவர்கிட்ட பெரிய அப்படி பாவம் இல்லையே அப்படிங்கிறார். சிலுவையில் அறையும் இதற்குரிய தண்டனை நாங்களும் அனுபவிக்கிறோம், எங்கள் பிள்ளைகள் மேல் விழட்டும் என்று சொல்லி துணிகரமாய் தன்னை ஒப்பு கொடுத்தார்கள். அந்த 5 நாள்ல 11 லட்சம் ஜனம் அப்படி கத்த போறாங்க, சத்தமா கத்த போறாங்க. அதை நினைத்து அழறார் ஆண்டவர். தெரியாம இப்படி நீங்க செய்றீங்கப்பா, நீங்க அறியாம சொல்றீங்க, இந்த பாவம் என்னை சேரட்டும், என் குடும்பத்தை சேரட்டும் என்று சொல்லி இப்படி கூச்சலிட போறாயே. அப்படி சொல்லிட்டு ஒரு நியாய தீர்ப்பை சொல்றாருங்க. அந்த நியாய தீர்ப்பை சொல்றதுக்கு இப்பதான் அழுகிறாரு. ஏன் அழுகிறாரு? எப்பவுமே ஆண்டவர் மனதார தண்டிக்க மாட்டார். ஒரு உண்மையான தகப்பன் தன் பிள்ளைகளை அடிக்கிறப்ப இருதயம் உடஞ்சுதான் அடிப்பான், சும்மா அடிக்க மாட்டான். வேற யார்கிட்ட நீ அடி வாங்கிடக்கூடாதுரா,
நான் அடிச்சா அந்த அடி கொஞ்சம் இருக்கும், நீ போலீஸ் அடி வாங்கிடக்கூடாது, சமுதாயத்தில் யாரும் உன்னை கட்டி வச்சு அடிச்சிடக்கூடாது என்று சொல்லி உண்மையான ஒரு தகப்பனின் இருதயத்தை நம்ம பார்க்க முடிகிறது. இப்படி என்னை சிலுவையில் அறையின்னு ஒப்பு கொடுக்க போறீங்களே, இன்னும் 40 வருஷத்தில் கிபி 70 உங்களுக்கு சம்பவிக்க போகிற தீர்க்க தரிசனத்தை இந்த குருத்தோலை ஞாயிறு அன்று ஆண்டவர் சொல்றார். அடுத்த வசனத்தை வாசிக்க. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்குவார்கள். உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். தீர்க்க தரிசனம் சொல்றாருங்க. குருத்தோலை ஞாயிறு கழுதை பிரயாணத்துல இப்படி புகழ்லதானா இருக்கட்டும், நீ 5 நாள் என்னை தூஷிக்க போறீங்க, அப்ப நீங்க சொல்லுவீங்க இவனை சிலுவையில் அறையும், இதற்குரிய தண்டனை நாங்களே ஏத்துக்கிறோம். அப்படிலாம் நீங்க தெரியாம சொல்லிடுறீங்கப்பா. இன்னும் 40 வருஷம் கிபி 70 தீர்த்துராயன் என்ற ஒருவன் வருவான். இந்த எருசலேமை சுற்றிலும் அவன் படையை இறக்கி மதில் போட்டு உங்களை அரெஸ்ட் பண்ணுவான். இப்படி அரெஸ்ட் பண்ணுறப்ப வெளியே போக முடியாது. எவ்வளோ நாள் இருக்கிறத வச்சு சாப்பிடுவீங்க? லாக்டவுன் மாதிரி. எவ்வளோ நாள் வெளியில் போய் போனால் தான் போக்குவரவு, பிஸ்னஸ், பணப்புழக்கம் எல்லாம் வரும், பொருட்கள் வாங்கலாம். இப்படி லாக் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா, இருக்கிறது தீர 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 பசி, பட்டினி, கொடுமை. இங்கே வேதத்தில் சொல்லலை, இந்த தீர்க்க தரிசனத்தின் வரலாற்றை சரித்திர புஸ்தகங்கள் சொல்லுகிறது. 11 லட்சம் அந்த யூதர்கள் அழிந்து போனார்கள். அதில் பலரை சிலுவையில் அறைந்து கொண்டான் அந்த தீர்த்துராயன். அதையெல்லாம் தரிசித்து ஆண்டவர் தீர்க்க தரிசனம் சொல்றார், இப்போ இருக்கிற இந்த நாளிலாக நீ ரட்சிக்கப்படக்கூடாதா? மனம் திரும்ப கூடாதா? குருடாக்கப்பட்டிருக்கிறதே. அந்த படத்தெல்லாம் காமிச்சா நீங்க கண்ணீர் விட்டுருவீங்க. யூதர்கள் கொன்று குவிக்கப்பட்டது அந்த தீர்த்துராயன் காலத்தில். எப்படி இவங்க சொன்னாங்களோ, சும்மா விளையாட்டுக்கு சொல்லிட்டாங்க, எங்களை சிலுவையில் அரைஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. 1 லட்சத்துக்கு மேலே, 1 லட்சத்தை விற்றுருக்குறாங்க. ஆளை வாங்க வரலன்னு சொல்லி ஓடி போயிருக்காங்க. பஞ்சத்தினால மெலிந்து எப்படி சோமாலியில் இருக்கிறாங்க பாருங்க ஆப்பிரிக்கர்கள், அப்படி மெலிந்து பிள்ளைகள் எல்லாம் சாகடிக்கப்பட்டார். இது நடந்தது. இன்னொரு பெரிய கொடுமையை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அந்த தீர்த்துராயன் ஆண்டவர் சொன்னதுதாங்க. நியாய தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடி கண்ணீர் விடுகிறார், என் ஜனமே மனம் திரும்பு, இந்த நாளிலாயிலும் கொடுக்கப்பட்ட இந்த நாளை மிஸ் பண்ணிராத. இதே வார்த்தையை இன்றைக்கு குருத்தோலை ஞாயிறு அன்று வாலிபர்களுக்கு, வாலிப தங்கைகளுக்கு தேவன் தீர்க்க தரிசனமாய் உரைக்கிறார். உன்னை பார்த்து ஆண்டவர் கண்ணீர் விட்டு அழுகிறார். இன்றைக்கு மனம் திரும்பினால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறார், ஒரு நன்மையை வைத்திருக்கிறார். உன் போக்கிலே போகாதே, ஆண்டவர் உன்னை கண்டிக்கிறார். மகளே, வாலிப தங்கச்சி, இயேசு கிறிஸ்து உன்னை பார்த்து கண்ணீர் விடுகிறார். தவறான முடிவு எடுத்துறாத. அப்பா அம்மாவுக்கு கீழே அடங்கிரு, போதகனுக்கு அடங்கிரு, இங்கு உபதேசிக்கப்படுகிற தேவ வார்த்தைகளுக்கு அடங்கிரு. எதிர்த்து பேசாதே. உன் கருத்துக்களை எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு யாரெல்லாம் இந்த குருத்தோலை ஞாயிறில் அர்ப்பணிக்கிறீங்களோ, உங்களுக்கு நான் ஐ கேன் சேலஞ்ச் யூ பிரதர் சிஸ்டர், உனக்கு நான் சவாலை சொல்ல முடியும். கர்த்தர் உனக்கு ஒரு சிறந்த எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பாவத்திலே விளையாடி கொண்டிருக்கிறாயா? அப்பா அம்மாவுக்கு தெரியாம சாட்டிங், யாரு போட்டு கொடுக்கல, ஆவியானவர் பேசுகிறார். ஆமென். உன் அந்தரங்க எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். பரிசுத்தத்தை காத்துக்கொள். எத்தனையோ விசை கண்டிக்கப்பட்டிருக்கிறது, ஆனாலும் பிடரியை கடினப்படுத்துகிறாயே. பிடரியை கடினப்படுத்துகிறவன் அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியிலே நாசமாவான். இந்த குருத்தோலை ஞாயிறு ஒரு அர்த்தமுள்ள ஞாயிறாய் மாறட்டும். ஆமென். இயேசு கண்ணீர் விட்டு அழுகிறார். அந்த தீர்த்துராயன் செய்த கொடுமையை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன்.
யூதர்கள் அவர்களை கொடி கம்பங்களிலே கட்டி வைத்து அவர் மேலே தாரை ஊத்துறது, தாரை ஊற்றி எரிபந்தங்களை அவன் மேல் பற்ற வைப்பான். கத்துவாங்க பாருங்க. தார் எரிஞ்சா எப்படி இருக்கும்? அது உடனே எரியாது, ஸ்லோவாக எரியும். அந்த வெளிச்சத்தில் டின்னர் சாப்பிட்டானா தீத்துராயன். அப்படி உயிரோடு எரிய வைத்து அந்த யூதர்களை கொலை செய்தவன். அந்த வெளிச்சம், இவன் குதிரையில் பவனி வருவானா தீத்துராயன். அவன் பவனி வரும்போது வெளிச்சத்துக்கென்று ஆங்காங்கே இருக்கிற அந்த கொடி கம்பங்களில் யூதர்களை கட்டி வைத்து, யூதர்கள் வெளிச்சத்தின் இதில் தான் இவன் பவனி வந்து அந்த எரிகிற அந்த வெளிச்சத்தில் தான் டின்னர் சாப்பிட்டானோ. அதையெல்லாம் நினைத்து தான் ஆண்டவர் சொல்லார், கதறி அழுகிறார். எருசலேமை பார்த்து, உனக்கு வரப்போகிற கொடுமையில் நான் பார்க்குறேன், ஆனால் நீ மனம் திரும்புன்னு சொல்லார். கேட்கல. இன்னைக்கு உண்மையான குருத்தோலை ஞாயிறு என்னவென்றால், மனம் திரும்பி விட்டால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பது அதிக நிச்சயம். அல்லேலூயா. நம்மேல் இருக்கிற நியாய தண்டனையை ஆண்டவர் போஸ்ட்பான் பண்ணுவார் அல்லது நிறுத்திடுவார். எப்போ? மனதை இழகி இதோ அடியேன். அல்லேலூயா. அதை தான் ஆண்டவர் கெஞ்சி சொல்றார், வருத்தப்பட்டு சொல்றார். மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்க, 42ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்குமே. இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியா. இன்றைக்கு இந்த திருச்சபையிலே கற்பிக்கிறாங்க, இதை நீ அறியாமல் போய்விடாதே. அன்றைக்கு யூதர்கள் அறியாமல் போனார்கள். அவர்கள் அறியாமல் போனதினாலே உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். அதென்ன ஒரு கல்லின் மேல் ஒரு கல்? தேவாலயம் அன்றைக்கு சாலமோன் பசும் பொன்னினால் செய்த தேவாலயம், பொன்னால் செய்யப்பட்டது. அது எப்படி தெரியுங்களா? நம்ம இங்கே வந்து சிமெண்ட் கலவை வைக்கிறோம், கலவையை வச்சு அதுக்கு மேலே செங்கலை வைக்கிறோம். சாலமோன் தேவாலயத்தில் சிமெண்ட் கலவைக்கு பதிலாக பொன் இருந்தது, தங்கத்தை உருக்கி அதுக்கு மேலே அடுத்த செங்கல் வச்சிருக்கிறார். அப்போ கொள்ளையிடு வருகிறவன் ஒரு செங்கலையா இடிச்சு இடையில இருக்கிற தங்கத்தை உருகுனான். பாருங்க, நம்ம நினைக்கிறோம் ஒவ்வொரு வார்த்தையும் அர்த்தம் உள்ளது. சரித்திரம் இப்படிதான் சொல்லுது, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு அத்தனையும் இடித்து நாசமாக்கி போயிட்டான், தரைமட்டமாக்கி போட்ட நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கவனிங்க, நம்முடைய விசுவாசத்தை தகர்க்கிற, நம்முடைய விசுவாசம் வேதம் சொல்லுகிறது, எல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்லை. பசும் பொன்னை விட விலையேற பெற்றது நம்முடைய விசுவாசம். விசுவாசத்தை தகர்க்கிற நாட்கள் மிக சமீபம். தேவ ஜனம் ஜாக்கிரதையா இருக்கணும், தேவனோடு இணைந்திருக்கணும். யாருக்காக சபைக்கு வராதீங்க, கர்த்தருக்காக நீங்கள் சபையிலே நிலைத்திருங்கள். அல்லேலூயா. ஆமே. சபை விட்டு சபை மாறக்கூடாது, ஒரே ஒரு சபை. நேற்று தினத்தில் சொன்னேன், கணவன் மனைவி பிரச்சனைங்க. எத்தனை பேர் மனைவியை தூக்கி எறிஞ்சிட்டு அடுத்த மனைவியை கட்டிக்கிறாங்க. அப்படி நடக்குது. ஒன்று ஒரு சிலர் நடக்குது. உண்மையான குடும்பம் சின்ன சின்ன பிரச்சனை வர்றப்ப சால்வ் பண்ணி சரியாகி கடைசி வரை ஒருவனுக்கு ஒருத்தி தான். பலதார மனம் வேதம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படி தானே வாழ்கிறோம். சபை மட்டும் என்ன, அங்கே ஒரு பிரச்சனை இன்னொரு சபைக்கு ஓடிடுறது, அந்த சபைனா இன்னொரு சபைக்கு ஓடிடுறது. ஒரு சபை தான். ஒரு சபையில நிலைத்திருங்கள், நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாய் மாறுவீர்கள். அல்லேலூயா. சத்தியத்தை பேசுகிற நீங்கள் டிரான்ஸ்ஃபர் ஆகி போனாலும் இந்த சபைக்கு தான் வாங்கணும்னு சொல்ல மாட்டோம். அது தவறு, அது கள்ள உபதேசம். ஒரு சபையிலே நிலைத்திருந்து கனி கொடுங்க. சின்ன சின்ன பிரச்சனை வரும், அதை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. சோத்திர மணவாட்டி சபை மணவாளனோடு இணைந்து இருக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அங்கே ஆண்டவர். சபையை மாத்தினா சத்தியம் மாத்திர முடியுமா? ஒரு சபையில் நிலைத்திருங்கள், விசுவாசத்திலே உறுதியாய் நிலைத்திருங்கள். அல்லேலூயா.
ஆமென். விசுவாசம் பொன்னை விட சிறந்ததுங்க. பொன்னை எப்படி தகர்த்து எடுத்து தீத்ராயன் கொள்ளையிட்டானோ, நம்முடைய விசுவாசத்தை தகர்க்கிற அநேக தீய சக்திகள் நமக்கு எதிராக இருக்குங்க. நமக்கு தெரிய மாட்டேங்குது, அதான் பிரச்சனை. காலவெளியிலே ஸ்தோத்திரம், இப்படிப்பட்ட தீர்க்க தரிசனங்களை யாரெல்லாம் அங்கீகரிக்கிறீங்க? சத்தம் வரல. ஹல்லேலூயா, ஆமென். தெளிவடையணும், தேவஜனம் உணர்வடைய வேண்டும், அதில் நிலைத்திருங்க. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். இன்னொரு ரகசியம் என்ன அப்படின்னா, இந்த யூதர்கள் இன்றைக்கும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலைங்க. மேசியா வரணும் வரணும்னு சொல்லி தேவாலயத்தின் அந்த சுவரிலே போய் தன்னுடைய நெற்றியை மோதிக்கொள்ளுகிறார்கள். யூதருடைய கலாச்சாரம், மேசியாவே சீக்கிரம் வாரும் ஆண்டவரே. இந்த உலகத்தின் இப்போ பாருங்க, எவ்வளோ ஈரான் பிரச்சனை, எத்தனையோ நாடுகள், ஹவுதி தீவிரவாதிகள், ஹமாஸ், எத்தனை யுத்தங்கள் நடக்கிறது. இன்றைக்கும் யூதர்கள் தேவாலயத்தின் சுவரிலே போய் தங்கள் அந்த நெற்றியை மோதி, மேசியாவே சீக்கிரம் வாரும், இந்த பிரச்சனையிலிருந்து எங்களை விடுவியும் அப்படிங்கிறாங்க. உண்மையான ரட்சிப்பு என்னவென்றால் பாவத்திலிருந்து விடுதலை ஆவதே. ஹல்லேலூயா, அதுதான் உண்மையான ரட்சிப்பு. ஆமென். இப்போ இன்னைக்கும் ஏன் அவங்களுடைய மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருக்குது அப்படின்னா, நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. உங்களையும் என்னையும் ஆண்டவர் நேசித்ததுனால தான். ஹல்லேலூயா, ரொம்ப தெளிவாக போட்டிருக்குங்க. ரோமருங்கிறது நிரூபங்களின் ராணி என்று அழைக்கப்படுகிறது. ரோமர் 11 இன்னைக்கும் ஏன் யூதர் ரட்சிக்கப்படாமல் இருக்காங்க அப்படின்னா, ரட்சிப்பின் கிரியைகளை தேவன் புறஜாதிகள் நடுவிலே திருப்பி விட்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். வாய்க்காலில் தண்ணி பாயும் பார்த்துருக்குறீங்களா? பாயிறப்ப மம்மட்டியை வச்சு நிற்பான் விவசாயி. என்ன செய்வான்? அந்த தண்ணியை ஒரு களத்துக்கு பாய்ச்சுவதற்காக இப்படி தோண்டி மண்ணை வெட்டி அந்த தண்ணியை திருப்பி விடுவான். அடுத்த களத்துக்கு போகாது. காரணம் என்னென்னா, இது நிறைஞ்ச உடனே தான் அடுத்த களத்துக்கு இந்த பாத்தியை அப்படி திறந்து விடுவான். இப்போ யூதர்களுடைய மனக்கண்கள் குருடாக்கப்பட்டதின் பெரிய ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா, நீங்களும் நாளும் பிறப்பால் யூதர்கள் அல்ல. ஹல்லேலூயா, நம்முடைய இடத்துல ரட்சிப்பு நிறைவேறுவதற்காக அவருடைய கண்களை குருடாக்கி நம்மை ரட்சிக்க வச்சிருக்கிறாருன்னா, உங்களை என்னையும் ஆண்டவர் எவ்வளோ அதிகமாய் நேசிக்கிறார். நல்ல கரங்களை தட்டி, நம்மேல் இரக்கமாய் இருக்கிற தேவனாலே ரட்சிப்பு அவருடைய கிருபையினாலே பெற்றது, நம்முடைய நீதிகளினால் அல்ல. ஹல்லேலூயா, ஆமென். யூதர்களை பார்த்து வருத்தப்படுறார். உன் கண்கள் எல்லாம் குருடாக்கப்பட்டிருக்கிறது அப்பா. ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். இப்படி வருத்தப்பட்டு ஒரு திரள் கூட்டத்தை கூட்டு இந்த ஒரு நாள் சம்பவம் நீங்கள் வேணால் வாசி பாருங்க. யோவான் 12:12 வாசிங்க. மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு 12 முதல் 19 வரை இந்த குருத்தோலை ஞாயிறு என்று நான் சொன்னேன். ஸ்தோத்திரம். மார்க் எழுதின சுவிசேஷத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. மார்க்கு 11 ஸ்தோத்திரம் 11 வாசிங்க. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு வந்து தேவாலயத்தில் பிரவேசித்து எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து சாயங்காலம் ஆனபோது 12 கூட பெத்தானியாவுக்கு போனான். அடுத்த வசனம், மறுநாளிலே அப்படின்னா 1 முதல் 11 குருத்தோலை ஞாயிறு. அந்த ஒரு நாள் நிகழ்வு ஆண்டவர் ஏன் தன்னை வெளிப்படுத்தினார் என்பதை சொல்லி நான் முடிக்கிறேன். பிறவி குருடன் சொஸ்தமான போது ஆண்டவர் வெளிப்படுத்தாதே என்று கண்டித்தார். ஒரு தொழுநோயாளி சொஸ்தமான போது என்னை வெளிப்படுத்தாதப்பான்னு சொல்லி தன்னை அடக்கி கொண்டார். சிறுவன் உயிரோடு எழுந்தபோது தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளாதபடி மறைந்தே இருந்தார். ஏனென்றால் தன்னை வெளிப்படுத்தினால் ரோமர்கள் இவர் மேசியா, எப்படி யூதர்கள் தவறாக தங்களை ஆண்டவரை புரிந்து கொண்டார்களோ அதை போல அந்த செய்தி பரவி ரோமர்கள் இவன் நமக்கு எதிராய் வந்தவன், இவன் உயிரோடு இருந்தால் நமது அடிமைத்தனத்திலிருந்து இவர்களை விடுவித்து விடுவான் என்று சொல்லி இவனை ஆண்டவரை கொலை செய்வார்கள் என்று சொல்லி பிதாவின் திட்டத்துக்காக தன்னை வெளிப்படுத்தாமல் மறைத்து கொண்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தி இருந்தால்
இவர்தான் மேசியா, இவர்தான் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பார் என்பதை அந்த சமஸ்த இஸ்ரவேலும் அறிந்து, ரோமர்களும் அறிந்து இவரை சிறைபிடித்து கொலை செய்வார்கள். பிதாவின் திட்டம் நடைபெறாமல் போய்விடும், சிலுவை நடைபெறாமல் போய்விடும் என்று தன்னை மறைத்து கொண்டார். 38 வருஷம் அந்த முடவன் சொஸ்தமான போது கூட ஆண்டவர் பேசாதன்றார், சொல்லக்கூடாதுன்றார். நான் வரிசையா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அப்படி பிறவி குருடன் பேதுருடன் சொல்றார், ஆண்டவரே உமக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், நீ தேவனுடைய குமாரன் என்பதை அறிந்திருக்கிறேன். அப்படி அப்ப யார்கிட்டையும் சொல்லாத பேதுரு, பீட்டர், யார்கிட்டையும் சொல்லிடாதன்னு எல்லாம் மறைச்சு மறைச்சு வச்சு, ஏன் இந்த குருத்தோலை ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் இப்படி தன்னை வெளிப்படுத்துகிறார் என்றால், எப்படி 2-3 மில்லியன் பீப்புள் ஆண்டவரை புகழ்ந்தார்களோ அதே 2 மில்லியன் பீப்புள் இன்னும் 5 நாட்களில் சொல்லணும், சிலுவையில் அறைய வேண்டும் என்று. சில ஆர்ப்பாட்டத்தை பார்த்துருக்கிறீங்களா? மகா ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்கன்னு சொல்லி பேனர்லாம் கட்டியிருப்பாங்க. கேமராவில் பார்த்தா 10 பேர் இருப்பாங்க. சார் இதை போய் பிரம்மாண்ட ஆர்ப்பாட்டம்னு சொல்லிட்டாங்களே, ஒரு கூட்டமே இல்லையா? அப்படி நம்ம நியூஸ் எல்லாம் ஏற்றுக்கவே மாட்டோம். அந்த கருத்தை நம்ம அப்படியே தள்ளிடும். என்ன நீங்கள் பெரிய பேனர் அடித்து ஒட்டுங்க, பிரம்மாண்ட ஆர்ப்பாட்டம், பெரிய ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரதம், கூட்டம் இருந்தாதான் அந்த ஆர்ப்பாட்டம் உண்மையான ஆர்ப்பாட்டம். எப்படி நம்முடைய ஜல்லிக்கட்டு மெரினா பீச்சில் கூடினாங்க பாருங்க, கூட்டம். மத்திய அரசாங்கமே அந்த போராட்டத்தை ஏற்றுக்கொண்டு, பிதாவின் திட்டம் இவரை சிலுவையில் அறைய வேண்டும். அது நடக்கணும்னா ஒரு மெஜாரிட்டி பீப்புள் வந்து சொல்லணும், இவனை சிலுவையில் அறையணும் சொல்லணும். மைனாரிட்டி சொன்னா பிலாத்து ஏற்றுக்க மாட்டார். இதனால் தேவனுடைய பிதாவின் திட்டம் மிஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவரை பின்பற்றின கூட்டம் சாதாரணமான அல்ல. பிறவி குருடர்கள், சுஸ்தமானவர்கள், அவங்கள சொல்லுவாங்க, இல்லை இல்லை இவர் நன்மை செய்தாருங்க, இவர் விட்டுருங்க, சிலுவையில் அறைவதற்கு ஏதுவான தீமை ஒன்றும் செய்யவில்லை. பாருங்க, நான் உயிருள்ள சாட்சி. லாசரை பாருங்க, அவர் உயிருள்ள சாட்சிங்க, இவரை போய் சிலுவையில் அறைஞ்சிடாதீங்க என்று கொஞ்ச பேர் ஆர்ப்பாட்டம் நடத்தினால் பிதாவின் திட்டம் வெளிப்படாது என்று தேவன் அறிந்திருந்தபடினாலே இந்த கழுதை பிரயாணத்துக்கு, புகழுக்கு தன்னை அர்ப்பணித்தார். 2-3 மில்லியன் பீப்புள், 10-15 லட்சம் ஜனம் சொல்லணும், சிலுவையில் அறையும் என்றார். பிலாத்துவால் ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ பரிபூரணமாக பிதாவின் திட்டம் நிறைவேறும். அல்லேலூயா, ஆமென். இன்றைக்கும் பாருங்க எப்படி பிரபலங்கள் எதை விரும்புகிறார்கள்? புகழை விரும்புகிறார்கள். ஆண்டவர் புகழை விரும்பினதற்கு நோக்கம் என்ன தெரியுங்களா? இதே புகழ் பாடுகிறவர்கள் இத்தனை மெஜாரிட்டி பீப்புள் வந்து சொல்லணும், crucify him, இவனை சிலுவையில் அறையும் என்று இதே திரள் கூட்ட ஜனங்கள் வந்து சொல்லும்படியாக தன்னை மேசியாகவாக பிரகடனப்படுத்துகிறார். அப்பனா ஆண்டவர் இந்த குருத்தோலை ஞாயிறில் புகழுக்காக அல்லங்க, ஆண்டவர் இதை ஏன் ஏற்றுக்கொண்டார் என்றால் பிதாவின் திட்டம் நிறைவேற தன்னை அர்ப்பணித்தார். ஆமென். இந்த வசனத்தை கேட்கிற எத்தனை பேர் உங்களில் அர்ப்பணிக்க முடியும்? என் வாழ்க்கை குறித்து நீங்க என்ன சித்த வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே, அது என் வாழ்க்கையில நடக்கட்டும். இயேசு கிறிஸ்து தன்னை எப்படி அர்ப்பணித்தார் பாருங்க. தன்னை ஏன் மேசியாவாக வெளிப்படுத்தினார்? தன்னை ஜனங்கள் சொன்னாதான் பிதாவின் திட்டமாகிய சிலுவையில் அறைதல் நடைபெறும் என்பதற்காகத்தான் தன்னை குருத்தோலை ஞாயிறிலே புகழுக்காக அர்ப்பணித்தாரே ஒழிய வேற எந்த ஒரு காரணமும் அல்ல. இந்த காலை வேளையில ஆண்டுடைய அன்பு எவ்வளவு விலையேற பெற்ற அன்பு. ஆமே. உண்மையான குருத்தோலை, அந்த குருத்தோலையை பிடித்து ஆராதிப்பதை விட உங்கள் இருதயத்தில் கதவை திறந்து அந்த அன்பின் ஆண்டவரை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமே. அந்த 2 இரத்தத்தினால்தான் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டமே ஒழிய நம்முடைய நீதியின் கிரிகளினால் அல்ல. ஆமே. சோத்திரம்.
குருத்தோலை எப்படி உயர்த்தி பிடித்து இன்றைக்கு அநேகர் பவனி போகிறார்களோ, அதை விட சிறந்தது நமது இருதய கதவை திறந்து கொடுத்து இயேசுவை உள்ளே வரவேற்று, ஆண்டவரே உம்மை சுமக்க நான் ஆயத்தமாயிருக்கிறேன், இந்த உலகிற்கு மெய்யான மேசியாவாகிய பாவத்திலிருந்து விடுதலை அளிக்கிற நீர் ஒருவரே மேசியா என்பதை நான் பிரகடனப்படுத்த விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவங்க எழுதி நிற்கலாமா? நல்ல பிதாவே, இந்த குருத்தோலை ஞாயிறு அகில உலகம் எங்கும் எத்தனையோ சபைகள் வித்தியாசமாக கொண்டாடுகிறது சுவாமி. நாங்கள் உமது வேதத்தை ஆராய்ந்து தியானம் பண்ணி ஆண்டவரே இதை நாங்கள் அநேகருக்கு சொல்ல எங்களுக்கு கிருபை செய்யும். படைக்கப்பட்ட காணிக்கை தசமாக எல்லாம் ஆசீர்வதியும். விசேஷமாக எங்களையே நாங்கள் அர்ப்பணிச்சிருக்கிறோம்ப்பா. அர்ப்பணிக்கப்பட்ட அநேக உள்ளங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். வேதத்தை கேட்கும்போது அநேக வாலிப தங்கச்சி தம்பிகள் தங்களை அர்ப்பணித்திருக்கிறாங்கப்பா. தொடர்ந்து அவங்களுடைய பாவத்தில் நிற்க விடாதையும் ஆண்டவரே, இன்றைக்கு ஒரு பரிபூர்ண விடுதலையை கொடுத்தீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எங்க வாலிப பிள்ளைகள் உமக்காக சிலம்பம் பண்ணட்டும் ஆண்டவரே. அடுத்த தலைமுறை இந்த திருச்சபையில உமக்காக எழும்பட்டும். உமது வருகை தாமதித்தால், நாங்களும் உயிரோடு இருந்தால் அவைகளெல்லாம் பார்க்க எங்களுக்கு கிருபை செய்யும். இப்பொழுது நாங்கள் கடந்து செல்கிறோம். மாறாத பிரசன்னம் எங்களோடு கூட வரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.